Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது example 1.9. Find at least two rational numbers between -3/4 and -2/5. ஸோ நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்ப்போம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா 4,5க்கு நமக்கு 1 4s are 4, அப்புறம் 5 அப்படியே வந்துடும். 5 வந்து பார்த்தோம்னா 1 5s are 5, திரும்ப 1 5s are 5. ஸோ 4 × 5 20 அப்படிங்கிறது நமக்கு எல்சிஎம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த -3/4ஓட நம்ம 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மேலேயும் கீழேயும். ஸோ -15/20 ஆயிரும். இதே மாதிரி 2/5க்கு வந்து நம்ம இன்ட்டு 4ஆல் வந்து மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ -8/20 நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்ம நம்பர் லைனில் பிளாட் பண்ணுறோம். நம்பர் லைனில் இப்போ நமக்கு எப்படி பிளாட் பண்ணுறோன்னா -8/20லேருந்து -15/20. ஸோ நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், எப்படி -1 -2 -3 அந்த மாதிரி போடுவோமோ அதே மாதிரி தான் இப்போ இங்கனக்குள்ளே -8/20லேருந்து இவங்க வந்து ஒரு யூனிட்டாக எடுத்து இங்கே -15/20 வரை போட்டிருக்காங்க. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப -3/4ம், இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 2/5, அதாவது கொஸ்டினே நமக்கு வந்துடும். அப்படி வந்தால் தான் நமக்கு எடுத்திருக்க எல்சிஎம் வந்து நமக்கு ரைட்டு நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பிட்வீன் இந்த ரேஷனல் நம்பருக்கு நடுவில் நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபியூ ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதுன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சதான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் கொஸ்டினில் உள்ளதே வரும். அதில் இருக்கக்கூடிய இடையில உள்ள நம்பர்ஸ் தான் நமக்கு என்னதுன்னா 2 ரேஷனல் நம்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஒரு 6 கேட்டகரி ஆஃப் நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஒன்லி ரேஷனல் நம்பர் பிட்வீன். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன பிட்வீன் நம்பருக்கு வந்து இதில் வந்து இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி ரேஷனல் நம்பர் மட்டும்தான் இதில் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லாட்டி இதுக்குள்ளே வந்து நமக்கு 10 ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி பாசிபிளான்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க. ஸோ இது வந்து சும்மா ட்ரை தான் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு. பட் இதுதான் வந்து என்னதுன்னா ஒரு லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது அட்லீஸ்ட்னா அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட் மோஸ்ட்டாக நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6 ரேஷனல் நம்பர்ஸ் வந்து பிட்வீன் டூ ரேஷனல் நம்பர்ஸ்க்கு, இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நமக்கு இருந்திருக்கு. தேங்க்யூ.